வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு திருமண தடைகள் விலகுவதற்கும் நாம் விரும்பக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கும் காதலில் வெற்றி பெறுவதற்கும் உண்டான ஒரு அற்புதமான ஒரு மந்திர பரிகார முறை. அதாவது இந்த தடைகளுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த கலத்திர பாவம், கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் நசிக்கப்படுவதாலும் அல்லது 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் நமக்கு நசிக்கப்படுவதாலும் நமக்கு விரைவில் திருமணம் நடைபெறாமல் திருமண தாமதங்கள் ஏற்படும். காதலித்தாலும் அந்த காதலில் வெற்றி கிடைக்காது, அது திருமணத்தில் போய் முடியாது. இதற்கு மிக முக்கியமானது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன். இந்த சுக்கிரன் நம்முடைய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தால் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்களில் மறைந்திருந்தாலோ அல்லது பாபகிரகங்களுடன் கூடியிருந்தாலோ, ராகு, கேது, செவ்வாய், சனி போன்ற பாபகிரகங்களுடன் கூடியிருந்தாலோ நமக்கு திருமண தாமதம் ஏற்படும், திருமண தடை ஏற்படும். ஆகவே இந்த சுக்கிரன் நமக்கு பலம் இழந்து இருப்பதால் இவ்வகையான தடைகளிலிருந்து நாம் மீள்வதற்கு சுக்கிரனை பிரதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது சுக்கிரனை நாம் பலப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் பலப்படுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகார முறைதான், மிக எளிமையான முறை. மனதார நீங்கள் இதை செய்தால் நிச்சயம் நீங்கள் திருமணத்தடை விலகி விரைவில் திருமணம் நடைபெறும், காதலில் வெற்றி பெறுவீர்கள். நினைத்த பெண்ணையோ ஆணையோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரையில் எழுந்து முதலில் ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் பசு நெய்யிட்டு பஞ்சு திரியிட்டு அந்த தீபத்தை முதலில் ஏற்றிக்கொள்ளுங்கள். பிறகு வெண்மொச்சை என்று சொல்லக்கூடிய அந்த வெண்மொச்சையை வேக வைத்து அதனுடன் நெய் விட்டு சர்க்கரையும் தேனோ கலந்து கொள்ளுங்கள். இவ்வாறு கலந்து இதை அவருக்கு நிவேதனமாக வைக்க வேண்டும். இவ்வாறு வைத்துவிட்டு பிறகு ஒரு பஞ்சமுக தீபம் அல்லது ஒரு குத்துவிளக்கு ஏற்றி 5 திரிகளை இட்டு நெய்யிட்டு தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். அந்த பஞ்சமுக தீபத்திற்குண்டான மந்திரமான சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா சத்ருபுத்தி விநாசாய தீபஜோதிர் நமோஸ்துதே தீபஜோதி பிரபக்மா தீபஜோதி ஜனார்த்தனா தீபோ ஹரோதுமே பாபம் தீபஜோதித் நமோஸ்துதே. மந்திரமான சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதிர் நமோஸ்துதே தீபஜோதி பரபிரம்மா தீபஜோதி ஜனார்த்தனா தீபோ ஹரதுமே பாபம் தீப ஜோதிர் நமோஸ்துதே என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது ஒரு 12 முறை கூறி அந்த பஞ்சமுக தீபத்தை வணங்கி பிறகு மகாலட்சுமியையும் மனதார நீங்கள் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்துவிட்டு பிறகு ஒரு அகல் விளக்கில் நெய் தீபமிட்டு பஞ்சு திரியிட்டு அந்த நெய் தீபத்திற்கு சுக்கிரனுடைய மந்திரமான ஓம் ஐம் கம் கிரகஸ்வராய சுக்ராய நம என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 108 முறை கூற வேண்டும். இவ்வாறு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த சுக்கிர பகவானை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், உங்களுக்கு திருமண தடைகள் இருந்தாலும், காதலில் தோல்வியடைந்திருந்தாலும், காதலில் வெற்றி பெறுவதற்கும், நினைத்த ஆணையோ பெண்ணையோ நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த வழிபாட்டு முறை மிக சிறப்பான வழிபாடு முறையாக இருக்கும். உங்களுக்கு நிச்சயம் திருமணம் நிறைவேறும். உங்களுக்கு திருமணம் ஆகும் வரை தொடர்ந்து செய்யுங்கள். 9 வாரங்களோ 11 வாரங்களோ தொடர்ந்து செய்து வாருங்கள். நிச்சயம் சுக்கிரனுடைய அருளினால் உங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடும். பொதுவாக சுக்கிரன்தான் கலத்திரகாரகன். ஆகவே உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் நிச்சயம் காதலில் வெற்றி பெறுவீர்கள், திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஆகவே ஆணோ பெண்ணோ இந்த சுக்கிரன் வலுவாக இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
குறிப்பாக பெண்களுக்கு செவ்வாயும் பலம் பெற்றிருந்தால் திருமண வாழ்வில் எவ்வித பிரச்சனைகளுமின்றி அவர்கள் வாழ்வு சுகமாக இருக்கும். ஆகவே இந்த சுக்கிர பகவானுக்குரிய இந்த பரிகாரத்தை, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.